சாம விஷ்ணு தேவ் அவங்க டோட்டல் வந்து 53 இந்த 9ல 54 ஆயிடுச்சா உங்களுக்கு தமிழ் மீடியம் எத்தனை கொஞ்சம் கலந்து இருபது கலந்தா அது ஈக்குவலா பிரிச்சு பண்றதுன்னா நமக்கு இந்த பிரச்சனை நான் வந்து ஈக்குவலா பிரிச்சதுல சொல்றேன் ஈக்குவலா பிரிச்சுட்டு அந்த ரைட் வந்து அவரு சாதிச்சு கற்கலா இல்ல யூஎஸ்ல இருக்காரு. நீங்க நல்லா படிங்க, நல்லா படிச்சீங்கன்னா நான் எல்லா விதமான சப்போர்ட்டும் வாங்கி கொடுப்பேன். இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அடுத்த வருஷம் 10th அப்படியே கொண்டு போயிருந்தேன். எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நாலு ஊரை உழைச்சிட்டு இப்போது ஏகப்பட்ட உழைப்பு வச்சுருக்காங்க. இன்னும் சேர்ந்து உழைப்பாங்க. அதனால என்ன பண்ணுறாரு, யாருக்கும் கேட்க யார்ட்டையும் பண்ணுறாரு யார்ட்டையும் மீட்டிங் தான் நம்ம 3 ஆஃபர் அவங்க வந்து சப்ஜெக்ட் டீச்சர் பார்த்தாங்க. அவங்க வந்து டிராயிங்கு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, பிடி அப்புறம் இந்த சேவிங் இந்த மாதிரி. இந்த கிளாஸ் கொடுத்துட்டீங்களா? முன்னாடி இருந்த இடத்து இந்த இருந்த இடம் எப்படி இருந்துச்சு? அந்த பாஸ்போர்ட் நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஓலை கட்டெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன சரி ஒரு இடிஞ்ச ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு கட்டளை யூஸ் பண்ணாமல் ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. அது நம்ம யாரும் குழம்பவும் இல்லை. அந்த சைடு ஓலையெல்லாம் வருஷமாக அடிக்கிட்டு பாம்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட இடத்த வந்து எவ்வளவு வச்சு டீச்சரு இந்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பெரிய போராட்டமே பஞ்சாயத்தில் சொல்லி அந்த இடங்கள்லாம் மரங்களை வெட்டி இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, வேப்ப மரம் இருந்துச்சுல்ல, அங்கே ஒரு இந்த மரம் இருந்துச்சுல்ல, அது எத்தனை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்த மரங்களை எடுத்து அது வேரோடு அறுக்கணும். அதையெல்லாம் நம்ம எடுத்து அதுக்கே பார்த்தா கருங்கெல்லாம் கிடந்தது. இப்போ வந்து இன்ஜினியருக்கு சொன்னோம், சார் இந்த கருங்கெல்லாம் போட்டு போயிடாதீங்க சார், பாம்பு வந்து வந்துட்டோம், அப்புறம் என்றைக்கு ஏதாவது குழந்தை காய்ச்சினா அதை கொடுத்து நம்ம வீடு எடுத்துருவாங்க. அந்த கருங்கலை போய் விவசாயம் பண்ணால் அவங்க ஐடியா சொன்னாங்க. அஸ்வாரம் பண்ணும்போது கருங்கலை உள்ளே போட்டார் சார். அத்தனை கருங்களையும் உள்ளே போட்டார், இந்த சைட்டு போட்டார். போட்டால் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சார் அப்படின்னு. சார் எவ்வளோ தூக்கி போடுங்க சார் அப்படியெல்லாம் பார்த்து நின்று இந்த கட்டணம் ஒரு அருமையான ஒரு விவசாய கட்டணம் கிடைச்சிட்டு இந்த மாணவர்கள் வந்து நல்ல முறையில் சேதாரம் இல்லாமல் ஏதாச்சும் சுற்றுப்புற உடச்சு வைக்கிறது. இது வந்து என்னன்னா நமக்கு இப்போ உடம்புல காயம் பட்டு வலிக்குமோ அது மாதிரி ஒரு வழி ஏற்படும். ஏதாவது லேப்டாப் உடச்சி போட்டோம், டெஸ்க்கு மேலே ஏறி நடந்தால் அதை ஒதுக்கிட்டோம். இதெல்லாம் ஸ்டீல் எவ்வளோ கனமாக இருக்கும். இதே ஒரு வேறு சைடில் கிடச்சின்னா இவ்வளோ கனமான பெஞ்சு டிஸ்க் இருக்குமா? நிச்சயமாக இந்த ஸ்டீல் வந்து ஒட்டு பெஞ்சு டிஸ்க்கு லேசாக நிற்பாங்க, நடுவில் பள்ளமாயிடும். இல்லைன்னா ஒருத்தர் ஏறி நடந்தாங்கன்னா பிடிச்சி பள்ளமாயிடும். அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்து செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து இந்த போர்டு வந்து நமக்கு சாதாரண போர்டு இல்லை, இது க்ரீன் போர்டு. இந்த க்ரீன் போர்டு நல்ல குவாலிட்டியான ஒரு கல்லூரிகளான இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு க்ரீன் போர்டு நமக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே ஃபர்னிச்சர்லேருந்து கட்டிடம் போர்டு இவ்வளவு வசதிகளும் ஒரு நோக்கம்